கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் Book of Joshua 14 அதிகாரம் 14th chapter 7-8 வசனங்களை படி. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இன்றைக்கு வார்த்தை கவனிங்க. நானோ, but I, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தேன். நானோ, but I faithfully obeyed the Lord my God. இரண்டாவதாக இன்னொரு நானும் வரும். மூன்றாவதா நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமப்பேன். But I boast about the cross which Jesus Christ was crucified. மூன்றாவதாக என் சத்துருக்கள் என்னை விரோதித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். நானோ கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறேன். My enemies grieved me and was against me, but I was looking unto God. நாலாவதாக நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். But I in righteousness I will see your face. ஐந்தாவது கர்த்தர் சொன்னார், நானோ உனக்காக வேண்டினேன். But I prayed for you. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. Let's pray. Close our eyes and pray. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை போகாட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரின் எனதெல்லாம் வல்லமை கண்டிடும். ஆசித்து தாரின் எனதெல்லாம் நிற்பரே வல்லமை தந்திடும். அன்பான பிதாவே, இந்த கால நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Loving Father, we praise you. We thank you for this wonderful morning. அதிகாலையிலே நீர் உம்முடைய ஜனமாகி எங்களோட கூட பேசினீர். Lord, in this first service, Lord, you have spoke to us. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். You are the Lord who searches over our soul. உம்முடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, in this morning we are just looking at your face. நீர் எங்களை பலப்படுத்தினீர். You have strengthened us எங்களோட கூட தொடர்ந்து பேசும். and continually to speak with us. இயேசுவின் நாமத்திலே பிதா. In Jesus' name we ask, amen. நானோ But I கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவன். But I faithfully obeyed the Lord my God. யோசுவா, காலேப், Joshua and Caleb, இந்த இருவரும் இந்த 12 ஊழியர்கள், அப்போஸ்தலர், சீஷர்கள், அந்த காலத்திலே அவர்கள் வேவுக்காரர்களை போல அவர்கள் மோசேயின் ஊழியக்காரர்களாகி போனார்கள். for the sake of the people,
all these 12 spies of Moses was sent by Moses to Canaan. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். They went around the city and towns. தங்களுக்கு வேண்டிய காரியங்களை பார்த்து அதை மெச்சிக் கொண்டார்கள். What all they need, so they were boasting about those things. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, புசிப்பதற்கு எல்லாம் நல்லா இருக்குது. These things are so good to eat and that is so good. ஆனாலும் நாங்கள் அங்கே போக முடியாது, அங்கே செட்டில் பண்ண முடியாது. But we cannot go and live or stay there. இஸ்ரவேல் ஜனத்திற்கு மிகுந்த கலக்கத்தையும் துக்கத்தையும் துர்செய்தியை கொண்டு வந்து பரப்பினார்கள். They have given a wrong message and that was a frightening message to the people. இப்ப अनेक ஆண்டுகளுக்கு பின்பு காலேப் யோசுவா பார்த்து சொல்கிறார். After many years Caleb said to Joshua, என்னோட கூட வந்த அவர்கள் துர்செய்தியை பரப்புவதே அவருடைய வேலை. the men who came along with me, they are bringing all some bad news about the country. ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த கானானை அவர்கள் அதை குறித்து அவகீர்த்தி பரப்பினார்கள். These people are spreading a wrong news about the blessed Canaan. But I ஆண்டவருக்கு தேவனுக்கு உத்தமமாய் பின்பற்றினேன். faithfully obeyed the Lord my God. யோசுவா 14 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. Hebron still belongs to the descendants of Caleb, son of Jephunneh, with the Kenizzite, because they faithfully obeyed the Lord, the God of Israel. நானோ தேவனை உத்தமமாய் பின்பற்றினேன். I faithfully obeyed the Lord. எந்த கலக்கத்தை நான் உருவாக்கவில்லை. I didn't bring any trouble to people heart. துர்செய்தியை நான் பரப்பவில்லை. I didn't spread wrong news. பொய்யான அறிக்கை என் வாயினாலே வந்ததில்லை. I never confessed anything wrong. என் தேவன் அதற்கு சாட்சி. My God is a witness for that. மோசே அதற்கு சாட்சி. Even Moses is a witness. யோசுவாவே நீரும் அதற்கு சாட்சி. Even Joshua, you are the witness for that. அது ஆண்டவர் அறிவார். God knows it well. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. Hebron still belongs to the descendants of Caleb, son of Jephunneh, and the Kenizzite, because they faithfully obeyed the Lord of Israel. உத்தமமாய் பின் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோற்க வண்ணம் உதவும். மெய்யான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். தமமாய் உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றின ஒரு நபருக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே சரி கட்டுகிறார். அவன் கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். The man who is faithfully obeyed God, God gives God gives a gift to him. நானோ But உத்தமாய் பின்பற்றுகிறேன். I obeyed faithfully. மனிதர்கள் அதை அறியார்கள். People doesn't know that.
ஆனால் மோசே அறிவார். But Moses knows it. நீரும் காலேப் யோசுவா நீர் அறிவி. Even Joshua, you know it. என்னை அழைத்தே 40 வருஷம் நடத்தின என் தேவன் அறிவார். The Lord will call me and the Lord will let me for this 40 years. He knows it well. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் பிரதிபலனை கண்டிப்பாக தருவார். The man who walk faithfully, God will reward him. ஆண்டவர் மேன்மையான சுதந்திரத்தை அவனுக்கு தருவார். God will give, a good inheritance for his people. என்னோட கூட கானான் தேசத்திற்கு ஊழியத்துக்கு போன வேவு பார்க்க போனவர்களில் நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேன். Among the 12 spies who went to Canaan, I was following God. ஆண்டவருடைய அழைப்பிலே உத்தமமாய் ஒரு மனிதன் இருக்கும்போது மனிதன் அல்ல, தேவனே அது பூமியிலும் மறுமையிலும் பிரதிபலனை கொடுப்பார். God who rewards the one who faithfully follow Jesus Christ. நானோ உத்தமமாய் பின்பற்றினேன். I followed God faithfully. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன். I will continue to follow Christ faithfully. அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். And God gives another blessing. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 7 வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான் கவனிங்க, தன் அபிஷேகத்திலே, தன்னுடைய அழைப்பிலே, தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. Children are fortunate if they have father who is honest and does what is right. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம், the anointing which God have given us, பொறுப்பு and duty, இதிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும்போது, if you are faithful in these things, நமக்கு பின் நம்முடைய சந்ததியை கர்த்தர் மேன்மையான இடத்துல வைக்கிறார். and then God will bless our descendants greatly. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of us believe this? நீதி கிரியை கேட்ட பலனை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God gives the reward according to the righteousness of the men. மனுஷன் நமக்கு ரிவார்ட் கொடுக்க மாட்டான். No men will give reward. மனுஷன் நமக்கு ரிவார்ட் கொடுக்க மாட்டாங்க. No women will give reward. தேவன் நம்மை அழைத்தவர் மனுஷன் அல்ல, மனுஷன் தேவன் நம்மை அழைத்தவர். The Lord who called us, not a man. உத்தமமாய் பின்பற்றியவர்களுக்கு கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறார். The one who follow Christ faithfully, அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். and children will be so great in his future. இரண்டாவதாக, and secondly, கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம். Galatians 6:14. Hallelujah. As for me, however, I will boast only about the cross of our Lord Jesus Christ. இரண்டாவதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Here Saint Paul says here, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். As for me, however, I will boast only about the cross of the Lord Jesus Christ, for by means of his cross the world is dead to me. I am dead to the world. நானோ, as for me, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பெருமை பாராட்ட மாட்டேன். I will boast only about the cross of our Lord Jesus Christ. மேல் வசனத்திலே இவன் இங்கே நானோ என்று சொல்கிறார். மேல் வசனத்தை படிங்க. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களோ those தங்களுடைய மாம்சத்தின்
பெருமைகளை அவர் வெளிப்படுத்துகிறார்கள். Those are they revealing the the pride of the flesh. அவர்களோ தங்களையே மேன்மைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். They are boasting about themselves. தங்களுடைய படிப்பை குறித்து, boasting about the education, பேச்சு திறமை குறித்து, boasting about the way they talk, தங்களுடைய பரம்பரை குறித்து, the the descendants, ஐஸ்வரியத்தை குறித்து, and the money, அறிவை குறித்து, and knowledge, இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். they are always boasting about these things. But I, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். I will boast only about the cross of our Lord Jesus Christ and nothing else. அவைகளால் உலகம் என்னும் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறது. By my means of this cross the world was dead to me. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? Which blessing you need? நானும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்ல வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். I will boast only about the cross of our Lord Jesus Christ. கலாத்தியர் 2:20 படிச்சு பார்க்கும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. Not I, but Christ who liveth in me. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். I will not boast about anything else. நான் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். I am crucified along with Jesus எனக்கு Christ. தெரிந்தது ஒன்றே ஒன்று, என்னை நீதிமானாய் மாற்றுகிறவர் கர்த்தர். Only one thing I know, only Jesus made me a righteous man. சிலுவை எனக்கு பாரமா இருந்தாலும், though the cross is heavy, நான் களைத்து சோர்ந்து போக மாட்டேன். though the cross is heavy, I will not be weary. நான் இயேசுவின் சிலுவை அண்டை வந்தபோது, when I reached the cross, என்னையே சிலுவையில் அறைந்தேன். I crucified myself in the cross. எல்லா பழைய வாழ்க்கை போனது, all the old life is gone. பழைய ஜீவியம் போனது, all old life is gone. எல்லா பழைய காரியங்கள் கர்த்தர் அகற்றி விட்டார். and God removed all the old things, the former things. கர்த்தர் தமக்குள்ளே தம்மோடு கூட இருந்து மேன்மைப்படுத்துகிறார். God was blesses my life. கொல்கத்தா இஸ்ரேல் தேசத்திற்கு போய் ஒரு பெரிய சிலுவை கொண்டு போய் கொல்கத்தா மலை கிட்ட வந்து டூரிஸ்ட் போல போயிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. carrying a cross and going to the cross in Israel like a tourist, that's no use in it. ஆண்டவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். we have to submit our lives so that we will be crucified to the cross. இங்கே நாங்க இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறோம். but here I am crucified with Christ. ஆதலால் so அவர் எங்களை பாதுகாப்பார், and he will protect me. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மேன்மை நமக்கு வேண்டாம், உலக மேன்மை. we don't need any higher things in the world. I must crucified with Jesus Christ. நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself to crucify along with Jesus Christ. ஆனாலும் இயேசுக்கு இருந்த பரிகாசம் நமக்கு உண்டு. we have the same mocking which Jesus went across. இயேசுக்கு வந்த வேதனை நமக்கு உண்டு. the pain which Jesus bared on his body, we have the same pain. அவர் அசட்டை பண்ணப்பட்டாரே, நாம அசட்டை பண்ணப்படுகிறோம். he was despised in the same way we will also be despised in the world. ஆனால் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு, but still I am crucified along with Christ. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறார். not I, but Christ which liveth in me. நான் ஜீவிக்க வேண்டாம், I should not live. ஆண்டவர் ஜீவித்தால் போதும். if Jesus Christ liveth in me, that's enough. அவரோடு கூட ஜீவித்தால் போதும். if I live with Christ, that's enough. ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு கூட சாக விரும்புகிறேன். every day I want to die with Christ. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் கிரீடம் நமக்கு வேண்டாம். we don't need to have the worldly crown. நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறித்தே மேன்மை பாராட்டுவேன். I will boast only about Jesus Christ. என் படிப்பை குறித்து சொல்ல வேண்டாம். I will not boast about my studies. குலத்தை குறித்து சொல்ல வேண்டாம். not about my caste or கோத்திரத்தை குறித்து சொல்ல வேண்டாம். not about the caste. என்னுடைய பெரிய மூளையை குறித்து சொல்ல வேண்டாம். not boasting about the big ministry. நான் ஒரு பைத்தியக்காரன். I am just a crazy man. இந்த பைத்தியத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். but Jesus received this. நான் அவருக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும். I should hidden in him. அவருக்குள்ளே நான் மறைந்திருந்தால், if I was in him, அவர் உயர்த்தப்பட்ட போல
as he was exalted, என்னை அவரோடு கூட உயர்த்துவார். and he will exalt me along with him. நானோ But I சிலுவை குறித்தே மேன்மை will பாராட்டுவேன். boast only about Christ. மூன்றாவதாக And third, 109 சங்கீதம் Psalms 109, 4-5 வசனத்தை 4 and 5. 109 சங்கீதம் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். They oppose me even though I love them and have prayed for them. தாவீது சொல்றாரு, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். They oppose me even though I love them. நான் அவர்களை சிநேகிக்கிறேன், I love them, அவர்களோ என்னை விரோதிக்கிறார்கள். but they oppose me. ஆனாலும் நானோ ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். But I have prayed for them. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். They pay me back evil for good. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். And hatred for the love. தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, உலகம் நம்மை பகைக்கும், the world may hate us. விரோதிக்கும். They will be hating us. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் நம்மால் இந்த பூமியில இருக்க முடியாது. When you listen to all the mocking words from the man, you போராட்டமும் cannot live in this world. போராட்டமும் நிந்தனையும் நமக்கு ஏராளமாய் வரும். Many troubles and reproaches will come more. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமாவி என்னில் தாருமே, ஜெபாவி என்னில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளும் Many temptations will come. பிரச்சனைகள் ஏராளமாய் வரும்போது When trouble comes more, கர்த்தர் சொன்னார், நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து கொண்டேன். the Lord said, I have separated you from this world. ஆதலால் உலகம் உங்களை பகைக்கும். So that's the reason the world will hate என் you. நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் சகல ஜனங்களால் For பகைக்கப்படுவீர்கள். my name's sake you will be hated by all people. ஆனால் நான் உங்களோட கூட இருக்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. Don't worry about anything. I am with you. So let not be hurt with ஓ, trouble. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஏராளமாய் இருக்கும். There are many troubles will come for the righteous man. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார். When Jesus Christ was crucified on the cross, அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். he was exalted. அவரை சுற்றிலும் ஏராளமான மக்கள், There are a lot of people around the cross. அவராலே நன்மை பெற்றவர்கள், The one who received many good things, சுகத்தை பெற்றவர்கள், and the one who received healing. அவரை அறியாதவர்களும், There are unknown people அவரை also. ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். Many are mocking at him. சிலுவை சுற்றிலும் பரியாசம். Around the cross, the mockers are there. ஆனால் ஆண்டவர் சிலுவையின் அந்த பரியாசத்தின் நடுவிலே அவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, தாங்கள் செய்வது என்னது என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Jesus said in the midst of all these mockers, Father, they don't know what they're doing. Forgive them, he said. அவளை மன்னியாண்டவரே, Forgive them. மன்னியாண்டவரே. Forgive them, Father. என்னாச்சு? What happened then? சுற்றிலும் பரியாசம் பண்ணினவர்கள் பிற்காலத்திலே பயங்கரமாக சித்திரவதைக்குள்ளாக போனார்கள். The mockers around the cross in the later days, they were being to the torturous life. ஆண்டவரையும் சிலுவையும் ரட்சிப்பையும் ஏளனம் பண்ணினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், சீஷர்களையும் பரியாசம் பண்ணினவர்கள் பிற்காலத்திலே
பயங்கரமாக பாடுகளுக்குள்ளே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். The people who mocked at the cross, the people who mocked at the Christ, the people who mocked the disciples in the when the days goes, later on they will be very badly, they were tortured in the later periods. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உங்களை அல்ல என்னை அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். Jesus said, not you, but they are mocking at me. தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளை, the one who called by God, தேவனால் காக்கப்பட்ட பிள்ளை, and the one who was protected by God, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசி and a believer, யார் பரியாசம் பண்ணினாலும் ஆண்டவர் அதை கேட்பார். whoever mocking, God will listen to all that. தேவனுடைய பிள்ளை நெறிந்த நாளிலே முறியாம காக்கிற கர்த்தர், the Lord who protects the reed, மங்கி எரிகிற திரி அணையாமல் காக்கிற கர்த்தர், the Lord who protects the lamp. தேவனுடைய பிள்ளைகளே, பரியாசத்தின் மத்தியிலே நாம் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தணும். In the midst of the mocking, we have to reveal our righteous living. மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 7-8 வசனத்தை படிங்க. கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுவ படிங்க. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் அதை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. But I will watch for the Lord, I will wait confidently for God who will save me. My God will hear me. All my enemies have no reason to gloat over us. We have fallen, but we will rise again. We are in darkness now, but the Lord will give us light. நானோ ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். But I will watch and pray. தேவனே, நான் சொல்வேன், நானோ ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். But I will pray. என்ன போராட்டம் வரட்டுமே, whatever trouble come, ஜெபமே அன்றி வேறு வழியே இல்லை. there is no way other than prayer. மாம்சத்தோட கூட மாம்சத்தோட யாரோட போராட முடியாது. In the flesh we cannot fight. போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, in the midst of the trouble, நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். I will praise God. ஜெபம் பண்ணுவேன். I will pray. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். God will strengthen me. சத்துரு விழ தள்ளினாலும் even they will make me to fall. கர்த்தர் தூக்கி எடுப்பார். God will raise me up. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். God will strengthen me. அவரே எனக்கு நம்பிக்கை. He is my hope. நானும் என் ஆபத்து நேரத்திலே ஜெபம் பண்ணுவேன். But I will pray in the midst of the trouble. நானும் போராட்டத்தின் மத்தியிலே நோக்கி பார்ப்பேன். In the midst of the trouble I will look unto you, Lord. நானும் தீமையோடு ஏத்து நிற்க மாட்டேன். But I will not stand against the evil. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் உம்மே நம்பியிருக்கிறபடினாலே நீர் அவளை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will give abundance of peace to the one who is just having hope on you, Lord. நாலாவதாக, in the fourth, 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். When I awake, your presence will fill me with joy. தேவனுடைய பிள்ளைகளே, இதுல 2 வசனம் இருக்கு. அதே 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்திலே பூமியிலே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை செல்வத்தை பெற்ற ஒரு நபரை குறித்து ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
The 14th verse, the Bible says about the one who received a lot of material blessings in the world. உலகம் ஆசீர்வாதம். All kind of the worldly blessings. அவர்கள் பலமா இருக்கிறார்கள். They are so strong. எல்லாம் இருக்கிறது. They have everything. குறை இல்லை. They have lack nothing. சந்தோஷமா இருக்கிறார்கள். They are very joyful. அதை பார்த்து நான் சோர்ந்து போக வேண்டாம். By looking at that, I should not be vexed. சோர்ந்து போக வேண்டாம். No need to get vexed. நானும் But I will. நீதியிலே உம்முடைய முகத்தை But I தரிசிப்பேன். will see you because I have done no wrong. நான் விழிக்கும்போது When I awake, உமது சாயலாய் திருப்தியாவேன். your presence will fill me with your joy. ரெண்டு பேர் மரித்தார்கள். Two are dead. ஒருவன் லாசரு, One was Lazarus. ஒருவன் ஐஸ்வரியவான். Another was a rich man. இருவரும் மரித்தார்கள். Both were dying. லாசரு தூதர்களால் பரலோகத்துக்கு கொண்டு போக பரதேசி கொண்டு போகப்பட்டார். Lazarus was taken to paradise by an angel. ஐஸ்வரியவான் And the rich man also அவன் dead. தேவனை தேடவில்லை. He didn't seek God. அவன் சபைக்கு வரவு கிடையாது. He didn't come to church. வேத வசனம் அவனுக்கு வேண்டாம். He doesn't want the word of God. ஆனா லாசரு அப்படி அல்ல. But Lazarus is not so. அவன் தன் நெருக்கத்திலும் In the midst of his trouble, கஷ்டத்திலும் in the midst of the trouble, சரீரத்தில் வேதனை இருக்கிறது. he has some pain in the body. சரீரத்தில் வியாதி இருக்கிறது. And he has some disease in the ஆனா body. அவன் ஆண்டவரே நம்பி இருந்தான். But he still was trusting கர்த்தரே God. சார்ந்து இருந்தான். He was depending on God. கர்த்தரை துதித்தான். He was praising God. கர்த்தரை தேடினான். He was seeking God. அவன் தன்னுடைய வேதனையிலே கர்த்தரை In ஆராதிச்சான். the midst of the pain, he ஒரு worshipped நாள் முடிவு God. வந்தது. One day, end came. ரெண்டு பேரும் மரித்தார்கள். Both were dead. தேவனை தேடாத மனுஷன் அவன் பாதாளத்துக்கு போனான். The man who didn't seek God, he went to Hades. தேவனை தேடுகிற இந்த ஏழையாகிய அந்த வியாதி உள்ள இந்த லாசரு தேவதூதரை பரதேசி கொண்டு The போகப்பட்டான். man who seeks God, he was so grievous in his days, but still he was taken to heaven. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை நாம் பார்க்க வேண்டாம். Don't need to see the world. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தாவே நீர் எனக்கு போதும். You're enough for me, Lord. உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும் கர்த்தாவே. Let not your grace depart from me, நான் உம்மோடு Lord. கூட இருக்கணும் ஆண்டவரே. I want to be with you, Lord. உம்மை பற்றி கொண்டு இருக்கணும் அப்பா. I want to cling on to you. உம்மையே பார்க்கிறேன் ஆண்டவரே. I want to see you, Lord, always. நான் உம்முடைய முகத்தை ஒவ்வொரு நாள் தரிசிக்கணும். Every day I want to see your face, O நான் Lord. விழிக்கும்போது உம்முடைய சாயலால் When I திருப்தியாவேன். awake, I will fill with your joy. ஹல்லேலூயா. Hallelujah. ரெண்டு சாரார் உலகத்திலே உண்டு. ஒரு சாராருக்கு இந்த பூமியில எல்லாம் இருக்கிறது. For one group, they have everything in the world. எல்லா திறமை இருக்கிறது. Everything is open for them. ஆனா கர்த்தருக்கு எப்போது பயந்து இருக்கிற ஒரு மனுஷன், But the Lord who fear God always, கர்த்தருக்காக நிந்தையை படுகிற கூட்டம், the one who is going across many trouble, கர்த்தருக்காக நெருக்கப்படுகிற கூட்டம், the man who is in trouble, பசியோடு பட்டியோடு இருக்கிற கூட்டம், a group of people without eating. ஆனா அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். But they have seen God. அவர்கள் தைரியமாய் சொல்லுவாங்க. They will boldly say, உலகத்தை உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. the Lord said, you have tribulations ஆனா to திடன் கொள்ளுங்கள். Behold, உலகத்தை ஜெயிப்பேன். I overtook this world. உலகத்தை ஜெயித்தேன். I overtook this world. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே உல்லாசமாய் வாழ்ந்து சுகபோகமாய் வாழ்ந்து The man who is enjoying the world, தேவ பயம் இல்லாமலே வாழ்ந்து living without fear of God in this world, மரித்து நம்பிக்கையில்லாத இடத்துக்கு போவார்கள். and finally dying and going a place without hope. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. But one who fear God, he has a hope. நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். I will see your face because I did wrong. நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். When I awake, your presence will fill me. ஆண்டுடைய சாயலால் அவர் நிரப்புகிறார் நம்மை. With this image, God fills us. நானோ உம்மே பாப்பேன். For myself, I will look unto you. மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Matthew's Gospel 5:8, the Bible says, blessed are the pure in the heart, and they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். The fullness of the heart, mouth will speak. ஆண்டவர் வாயை பார்க்கவில்லை. God will never see the அவர் mouth. உள்ளத்தை பார்க்கிறார். God sees his heart. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. இயேசு என் உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார்,
தொட்டாரே அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. அல்லேலூயா. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். But I will see you because I have done no wrong. நான் விழிக்கும் போது உம்முடைய சாயல திருப்தியாவேன். And when I awake, your presence will fill me with your joy. கடைசியாக And finally, லூக்கா 22 அதிகாரம் 31 32 வசனங்களை படிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுள்ளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். Simon, listen, Satan have received permission to test all of you, to separate the good from the bad, as a farmer separates the wheat from the chaff. But I have prayed for you. ஆண்டவர் நமக்காக நானோ என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறார். The Lord Jesus says, but I. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து. But I have prayed for you, Simon, so that your faith will be not fail. When you are turned back to me, you must strengthen your brothers. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். A God is speaking for us. கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். Holy Spirit is praying for us. இன்னும் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். Even today the Holy Spirit is praying. நமக்காக வாக்குகளோடு பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார் He is கர்த்தர். praying for us more and more. ஏனென்றால் Why? மேல் வசனத்தை பார்க்கும்போது 29 30 வசனத்தை படிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அல்லேலூயா. And just as my Father has given me the right to rule, so I will give you the same right. You will eat and drink at my table in my kingdom, and you will sit on the thrones to rule over the 12 tribes of Israel. ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணினார். So God have blessed or promised to என் பிதாவின் வீடு உண்டு. My Father's house is there. நீங்கள் அங்க வருவீங்க. You are going to come there. என்னோட போஜனம் பண்ணுவீங்க. You are going to sit and dine with me. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார். So he said a big blessing to them. பெரிய ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். He said about the kingdom. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் வருவீங்க. And you are going to come in the kingdom. அந்த சந்தோஷத்தை நீங்க பங்கெடுவீங்க. And you are going to take part of the என் joy. பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலம் உண்டு. In a father's house there are a lot of mansions. அப்படி இல்லாதிருந்தா நான் சொல்லியிருப்பேன். If not, I would have said that. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து வருங்காலத்தை ராஜ்யத்தை குறித்து வாக்கு பண்ணினார் கர்த்தர். He promised about the kingdom. சீஷர் சொன்னார், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் But saying all this and finally said, பின்னும் கர்த்தர் சீமோனே God turned back to Simon. Simon, சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். To test all of you, to separate the good from the bad, as a farmer separates the wheat from the chaff. என் பிதா வாக்கு பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு நான் கொண்டு போய் வாக்கு பண்ணியிருக்கேன். வருவீங்க நீங்க. You will definitely come to the kingdom. 12 கோத்திரங்களை நீங்க ஆட்சி செய்ய போறீங்க. You are going to rule over the 12 tribes of Israel. அந்த பிதாவின் அந்த ராஜ்யத்தில் நீங்க என்னோட கூட போஜனம் பண்ணுவீர்கள். You are going to dine with me in the Father's kingdom. ஆண்டவர் நமக்கு அந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். So he promised that. ஆனால் கர்த்தர் சொன்னார், சோதனை உண்டு. But the trials are there. போராட்டம் உண்டு. Troubles are there. உங்க எதிராளி உண்டு. We have an opponent. கோதுமை போல் சுளையினால் புடைக்கிறது போல சத்துரு உங்க விசுவாசத்தை புடைப்பான். As a farmer separates the wheat from the chaff, the same way will happen to you. அவர் சொல்ல உங்களுக்கு போராட்டம் உண்டு, நிந்தனையும் உண்டு. You have trouble, you have reproaches. சத்துரு சுத்தி வருவான். The devil will come around you. உங்களுக்கு விரோதமாய் வருவான். He will raise against you. உங்களை பலவீனப்படுத்துவான். He will make you weak. உங்களை கண்ணீரை விழ வைப்பான், முயற்சி செய்வான். Make you shed tears. ஆனா நானும்
But உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். But I have prayed for you. உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நானோ ஜெபம் பண்ணுவேன். But I have prayed for you so that your faith will not fail. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. We have trouble. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு போராட்டம் உண்டு. Every day, every minute we have. ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. It's quite astonishing. ஆனா தேவன் நமக்காக நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருங்க. But Lord said, I will make a war for you. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Spirit of God is there with us. நாம் ஆண்டவரை பற்றிக் கொண்டிருப்போமானால், so let us cleave on to God. கர்த்தர் ராஜ்யத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமானால், when we prepare ourselves for the kingdom of God, அவருடைய பாதையை பின்னோக்கி நாம் போவோமானால், when we walk in His way, அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோமானால், when we obey to His voice, அவருக்கு பிரியமாய் நடக்குவோமானால், when we please Him, கர்த்தர் வாக்குப்படின அந்த ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். God will take us to the kingdom which was promised to us. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். And fourth, He prayed for us. வாக்குப்படின அந்த தேசத்திற்கு போகவரை தேவன் நமக்காக பிரசவ வேதனைப்படுகிறார். Until He takes to the kingdom of God and He has a travailing prayer. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன். But I prayed for you so that your faith will not fail. 27 சங்கீதம் 13 வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். படிங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I know that I will live to see the Lord's goodness in the present life. 12 வசனத்தில் பாருங்க, தாவீதுக்கு ஒரு சோதனை. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். Don't abandon me to my enemies who attack me with lies and threats. ஒவ்வொரு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் உண்டு. For every children of God we have some enemies. வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு சத்துரு நம்முடைய வீட்டாரே. Bible says our own households are their என்ன வந்தாலும் enemies. நான் மனுஷனை பார்க்க கூடாது, whatsoever நான் என்னை நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தரை மாத்திரம் பார்ப்பேன். Only we have to look at Jesus. மாம்சத்தோடு வழக்காடி பிரயோஜனம் இல்லை. There is no use in fighting in flesh. நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I know that I will live to see the Lord's goodness in His present life. Trust in the Lord, have faith. நானோ ஆண்டவரை அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவேன். I will believe in His promise. ஜீவனுள்ளவருடைய தேசத்திற்கு கர்த்தர் என்னையும் கொண்டு போவார். God will take me to the good place. இதுவரைக்கும் அதை நான் நம்பாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேனே. If I don't trust that, I would have gone astray. உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். God will give abundance of peace to the one who is cleaving to Him. கடைசி வசனத்தை சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சொல்லுங்க, trust in the Lord, have faith, do not be despaired, trust in the Lord. ஆல தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திரு, wait upon the Lord. அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen your heart. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Wait and wait upon the Lord. தேவனுடைய பிள்ளைகளே, நானோ என்ற அந்த வார்த்தை நம்முடைய ஜீவிதத்திலே அது முக்கியப்படுத்துவோம். We have to give importance to the word, but நான் உத்தமமாய் நடப்பேன். I will walk in righteousness. நான் தேவனோடு கூட நடப்பேன். I will be with Jesus. நான் ஜெபத்திலே இருப்பேன். I will pray. நான் ஜெபிப்பேன். I will pray. அவர்கள் தீமை செய்வது நான் ஜெபிப்பேன். When they do evil, I will pray. நான் நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். I will see your face in the righteousness. நான் உத்தமமாய் நடப்பேன். I will walk in the righteous way. நான் கர்த்தருக்காக பரிந்து பேசுவார்.
And God will pray for me. கர்த்தருடைய பாதுகாப்பில் நான் இருப்பேன். I am in the protection of the Lord. நானோ பரிசுத்தாவின் அரவணைப்பில் நான் இருப்பேன். I am the embracement of the Holy Spirit. கர்த்தர் நம்மை காப்பாராக. May God protect us. Amen.